ஒரு இன்டர்வியூல சீட் பண்ணி நம்மளால ஜாப் வாங்க முடியுமா? இந்த மூவிஸ்ல எல்லாம் இன்டர்வியூ சீன்ஸ் காட்டுற மாதிரி ரியல் லைஃப்லயும் நடக்குமா, இல்ல நம்ம ஸ்ட்ரைட்டாவே ரிஜெக்ட் ஆயிடுவோமா? தமிழ்ல நிறைய பேர் ஒரு வாட்டியாவது இந்த இன்டர்வியூல நம்ம எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஜாப் ஆஃபர் வாங்கினோம், அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக நினச்சிருப்போம். ஒரு ஃபேமஸ் தமிழ் மூவி டிராகன், அதில் ஒரு இன்டர்வியூ சீன் வச்சுருப்பாங்க. அதில் ஹீரோ எப்படி ஸ்மார்ட்டாக ரொம்ப ட்ரிக்கியாக இன்டர்வியூவரை ஏமாற்றி அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி சேலரி லேக்ஸில் ஏர்ன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டாக காமிச்சிருப்பாங்க அந்த சீனை. பட் கொஷின் என்ன அப்படின்னா, இது ரியல் லைஃப்பில் அப்ளிகபிளாக ஆகுமா, இல்லை இன்டர்வியூவர் ஏமாந்துருவாங்களா, அந்த ட்ராப்பில் நீங்கள் விழுந்துருவீங்களா, இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி டாபிக். ஸோ கேன் யூ ஆக்சுவலி சீட் இன் இன்டர்வியூ? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ், யூ கேன் சீட் இன் இன்டர்வியூஸ். பட் ஆனால் இது எல்லா கேசஸ்க்குமே அப்ளிகபிள் ஆகாது. ஒரு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், ஆனால் லாங் டேர்மில் இது உங்களை ஹெல்ப் பண்ணாது, நீங்கள் மாட்டிப்பீங்க. ஃபர்ஸ்ட் எப்படிலாம் இன்டர்வியூவில் நிறைய பேர் சீட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இல்லாத ஒரு ஸ்கில்ஸை ரெஸ்யூமேல அப்டேட் பண்ணுறது, ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், பண்ணாத ஒரு ப்ராஜெக்டை பண்ணதா மென்ஷன் பண்ணுறது, இன்டர்வியூ அப்பியர் ஆகிட்டு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆன அப்புறமா ஆன்சருக்கு சைட்லயே கூகுள் பண்றது. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த படத்துல ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் ஆன்சர் பண்றது. சோ இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ்ல இன்டர்வியூ சீட் பண்ணுவாங்க. பட் இவ்ளோ பண்றவங்க ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அவங்க இன்டர்வியூவர்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது எல்லா கேசஸ்க்குமே இது ஒர்க் அவுட் ஆகாது. இன்டர்வியூவர்ஸ் ஃபுல் கிடையாது. இது ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க அப்ளை பண்ணியிருக்கிற ரோலுக்கு அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா, அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், டீப் ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களால ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ரியலா நீங்க ஒர்க் பண்ணியிருந்தா மட்டும்தான் ப்ராப்பரான கரெக்டான ஆன்சர் உங்களால கொடுக்க முடியும். இல்லைன்னா மாட்டிப்பீங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஜாவால ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ல என்ன இஷ்யூ நீங்க ரியல் டைம்ல ஃபேஸ் பண்ணீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேள்வியா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் மாட்றது இப்படிதான். ஸோ வாட் happens if you cheat? ஈவன் நீங்க ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணிட்டு ஃபேக்கா ஒரு கம்பெனில போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னாலுமே இல்லாத ஒரு ஸ்கில்ஸை வச்சு லாங் டேர்ம்க்கு அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்க ட்ரைனிங் பீரியட்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவீங்க. அது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல தெரிய வந்தது அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. உங்களுடைய ப்ரொஃபஷனல் ரெப்யூட்டேஷன் போயிடும். டீம்ல எக்ஸ்போஸ் ஆயிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நிறைய இம்பாக்ட்ஸ் இதுல இருக்கு. எஸ்பெஷலி ஐடி கம்பெனிஸ் உடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ என்னோட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இன்டர்வியூல சீட் பண்றதை நான் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப காமெடியா போகும். ஜஸ்ட் 1 or 2 மட்டும் நான் சொல்றேன். ஸோ ஒரு கேர்ள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள ஜாவா டெவலப்பருக்காக இனிஷியல் லெவல் ஃபோன் ஸ்கிரீனிங் பண்ணேன். ஐ ஃபெல்ட் ஷி இஸ் த ரைட் ஃபிட் ஃபார் த ரோல் அண்ட் ஐ ஹவ் ஸ்கெட்யூல்ட் ஹர் இன்டர்வியூ. ஆனால் அவங்க இன்டர்வியூவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணாங்க. ஆனால் அவங்க பேசுகிற அந்த லிப் சிங்க் அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸோட மேட்ச் ஆகலை. ஜஸ்ட் அதாவது அவங்க வாய் மட்டும் அசைச்சிட்டு இருந்தாங்க. வர்ற ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்லேருந்து வந்தது. இது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. ஸோ வேற யாரோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப ஈஸியாவே நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அதை நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கூட அவங்க அதை அவாய்ட் பண்ணல, கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. அதனால அவங்களுடைய கேண்டிடேச்சரை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன், அவன் இனிஷியல் லெவல் ஃபோன் ஸ்கிரீனிங்ல அவன் நல்லாவே பேசினான். பட் இன்டர்வியூல நிறைய டைம் எடுத்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணான். அதாவது கேள்வி கேட்ட அப்புறமா ரொம்ப யோசிக்கிறது, ஸ்ட்ரக் ஆகிறது, அது மட்டும் இல்லாம கீபேட்ல கீழே டைப் பண்றது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆன்சர் பண்றது, இது பண்ணிட்டே இருந்தான். நாங்கள் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அவன் ஆன்சர்ஸ் எல்லாமே கூகுள் பண்ணி தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனுக்கு அதை சொல்லி அவனை வார்ன் பண்ணோம். அடுத்த கேள்வி கேட்ட அப்புறமா அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு பேக்ரவுண்ட்ல இருந்து யாரோ ஆன்சர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு இன்டர்வியூல சீட் பண்றதுக்கு அவ்வளோ பேக்கப் வச்சுட்டு அந்த பையன் அப்பியர் ஆனால் அவனால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியல. ஸோ ஈஸியாக இது மாதிரியான ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்டர்வியூவர் கண்டுபிடிச்சிருவாங்க. மேபி நீங்கள் ஒரு 1 இன்டர்வியூ ரவுண்டில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு
இன்டர்வியூவரால கண்டுபிடிக்கல அப்படின்னாலுமே அடுத்தடுத்து போற இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ஒரு இன்டர்வியூவரோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஈவன் உங்ககிட்ட வந்து அவ்வளவா ஸ்கில் இல்ல, உங்களால லேர்ன் பண்ணிட்டு க்ரோ ஆக முடியும் அப்படின்றத வந்து இன்டர்வியூல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாவே போதும், உங்களை செலக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட் வர்த்தி இல்லாம நீங்க சீட் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகிறது எல்லாமே உங்களுடைய கேண்டிடேச்சரை டைரக்டா ரிஜெக்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்க சீட் பண்றதுக்கு பதிலாக ஒரு ஸ்மார்ட்டான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, உங்களுடைய பேசிக் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ரியல் டைமா வந்து என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்க. ஸோ இது பண்ணாவே வந்து போதும், நீங்க ஒரு நல்ல ஐடி கம்பெனிலே வந்து நீங்க என்டர் ஆகலாம். மேபி இந்த மூவிஸ்ல எல்லாம் வந்து ஹீரோஸ் வந்து இந்த மாதிரி சீட் பண்ணி வின் ஆகலாம். ஆனா ரியல் லைஃப்ல உங்களுடைய கன்சிஸ்டன்சி, ஹானஸ்டி, உங்களுடைய ஸ்கில்ஸ், இது எல்லாமே தான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா இன்னொருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அட்டென்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரியலா இருங்க. திஸ் இஸ் வாட் தி இன்டர்வியூவர் வில் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யூ. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதை விட முக்கியமா ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூல ஹெச்ஆர்ஸ் உங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. I'll catch you up there. That's it for today. Stay tuned until I catch up in the next video.